வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான விலாக் தான் இது போட்டிருக்கேன். காலையிலே தம்பிங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் முட்டை பாயில் பண்ணியும் கொடுத்துருக்கேன். முட்டையை வந்துட்டு அவங்க வந்து கட் பண்ணி தரவானதுக்கு வேண்டாம் அப்படியே வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. முட்டையை வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆனியனை வந்து தயிர் பச்சடி செஞ்சு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி தம்பிங்களுக்கு சாப்பிட்டுட்டும் போயிட்டாங்க. எங்களுக்கு தோசை எதுவுமே வேண்டாம், இதே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு விட்டாச்சு. தம்பிங்க கொண்டு போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவங்கள அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா, அதனால் இன்றைக்கி இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். இந்த விளக்கெல்லாம் எடுத்து வந்து விளக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த விளக்குகளை விளக்குறதா ரொம்ப கொஞ்சம் இது, ஏன்னா எண்ணெய் பிசுனாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து விளக்கி எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக எடுத்து கொண்டு போய் வச்சாச்சு. விளக்கி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷினில் துணியெல்லாம் கொஞ்சம் போட வேண்டியது வந்து போட்டுட்டு அந்த மற்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து தம்பிங்க வந்துட்டாங்க. கேப்ப மாவில் வந்து தோசை ஊற்றினேன். தம்பிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெல்லம் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தோசை ஊற்றுவோன்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணேன். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும், கொஞ்சம் எங்களுக்கு மட்டும் மிளகாய் சேர்த்துக்கிட்டோம், அவங்களுக்கு வந்து எதுவுமே சேர்த்துக்கறல. மிளகாய் மட்டும் எங்களுக்கு சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு வெங்காயமும் போட்டுவிட்டோம். இதில் வந்து நீங்கள் தேங்காய் பூ துருவி போட்டாலும் உங்களுக்கு வரும். வெறும் கேப்ப மாவு அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வராது. இதில் கொஞ்சம் மட்டும் இட்லி மாவு போட்டுங்க, இல்லைனா அரிசி மாவு ஏதாவது ஒன்று கலந்துட்டு சுட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாக் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.